Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட்லேயே வீடியோடைய லிங்க்கு கொடுத்துருக்கோம். செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ஒரு டேபிள் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பை டிஃபால்ட் அது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் எவ்ரி நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் ஆர் நான் கீ ஆட்ரிபியூட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் என்டையர் ப்ரைமரி கீ. ஸோ இதை டீட்டெயிலாக என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காம்போசிட் கீனா என்ன நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு காம்போசிட் கீ எதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்போ தான் நமக்கு வந்து அந்த பாயிண்ட் புரியும். ஸோ காம்போசிட் கீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேபிளில் ஏதாவது ஒரு காலம் எடுத்துக்கிட்டு அந்த காலமில் இருக்கிற ஐடிக்கு இல்லை அந்த காலமில் இருக்க வேல்யூவை எடுத்தோம்னா கரெக்டாக அந்த இண்டிவிஜுவல் ரோ எடுத்துகிட்டு வருமானு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் ஜான் டோ அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரோ வருமானா வராது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு சர்ச் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக ஒரு ரோ வருமானா வராது, ஏன்னா 4 வேல்யூ இருக்குது. ஃபோன் நம்பர்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல 2 இருக்குது. கோர்ஸ் மேக்ஸ்னு கொடுத்தீங்கனாலும் இந்த ஃபஸ்ட் ரோ வரும், தேர்ட் ரோ வரும். இல்லை இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாலும் ஃபஸ்ட் ரோ வரும், தேர்ட் ரோ வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரைமரி கீ வைக்க முடியாது இந்த டேபிளில். ஸோ ஒரு ப்ரைமரி கீ வச்சுட்டா என்ன ஆகும், நம்ம இண்டிவிஜுவலாக அந்த ப்ரைமரி கீயோட வேல்யூவை சர்ச் பண்ணோம்னா அந்த ப்ரைமரி கீ ஒரு நம்பருக்கு ஒரு ரோ தான் வரும். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதுதான் வந்து முக்கியமான சூழ்நிலை. இப்போ என்னென்னா காம்போசிட் ப்ரைமரி கீன்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்போ என்னென்னா என்னால் ஒரு காலமை கம்பைன் பண்ணி அதை ஒரு காலமை வச்சு என்னால் ரோவை எடுக்க முடியல அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸை வச்சு என்னால் யூனிக் ரோவை எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா ஒரு 3 காலம் எடுத்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. ஸ்டூடெண்ட் ஐடி கமா ஃபோன் கமா கோர்ஸ்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து என்ன வேல்யூ வேணும்னா ஸ்டூடெண்ட் ஐடி 1ன்னு இருக்கிற ரோ ப்ளஸ் ஃபோன் நம்பர் இந்த வேல்யூ 5551234ன்னு இருக்கிற ரோ கமா அதில் வந்து கோர்ஸ் மேக்ஸ்ன்னு இருக்கணும். நான் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி 1ன்னு இருக்கிற ரோஸ்லாம் எடுத்தேன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 ரோவும் வரும். அந்த 4ல் எனக்கு ஃபோன் நம்பர் 5551234 இருக்கிறத ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும் வரும். ஸோ ஏன்னா இந்த நம்பர் இல்லாத இந்த 2 ரோ வெளியே போயிடும். ஸோ இந்த 2 ரோ மட்டும் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை கொடுத்துட்டேன்னா, ஸோ காம்பினேஷனாக 3 காலம் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபோன் கோர்ஸ்னு கொடுத்துட்டேன்னா என்னால் கரெக்டாக ஒரு ரோ எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய பாசிபிலிட்டியை கொடுக்குற காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ்க்கு பேர் தான் காம்போசிட் கீ. ஸோ இப்போ காம்போசிட் கீ புரிஞ்சிருச்சு. ஸோ அதான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கு. காம்போசிட் கீனா என்னங்கிறது நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் 2 லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் நார்மல் ஃபார்முக்கான பாயிண்ட்டை பார்ப்போம். எவ்ரி நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் ஆர் நான் கீ காலம் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் என்டையர் ப்ரைமரி கீ, நோ பார்ஷியல் டிபெண்டன்சி ஆன் அ பார்ட் ஆஃப் காம்போசிட் கீ. இப்போ இந்த கீ காலம்ஸை விட்டுருங்க. ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஒரு கீ காலம், அதே மாதிரி ஃபோனுங்கிறது ஒரு கீ காலம், கோர்ஸுங்கிறது ஒரு கீ காலம். இந்த கீ காலமை விட்டுட்டு நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேம், இதை எடுத்துக்கலாம். அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுமே ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் நமக்கு கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஃபோன் கமா கோர்ஸ். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் காம்போசிட் கீயில் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல்டும், அதாவது ஒவ்வொரு காலமும் காம்போசிட் கீயில் இருக்கிற ஒவ்வொரு காலமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ இன்ஸ்ட்ரக்டர்னு எடுத்துக்கங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் நம்மளோட இன்னொரு பார்ட் ஆஃப் காம்போசிட் கீனா ஃபோன் அண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டருங்கிறது வந்து ஃபோன் நம்பர் காலமையும் ஸ்டூடெண்ட் ஐடி காலமையும் டிபெண்ட் பண்ணியில, இந்த கோர்ஸுங்கிற காலம் ஒன்று மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட் வருது. எவ்ரி நான் கீ காலம்னா எது, நேமு இன்ஸ்ட்ரக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஃபோன் நம்பர் கோர்ஸ் இந்த 3ஐயும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லை, அதனால இது இப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை, பட் ஃபஸ்ட்டு ஃபார் நார்மல் ஃபார்மில் இருக்குது. இப்போ இதை செகண்ட் நார்மல் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா இதை சிங்கிள் டேபிளில் வச்சுருக்க முடியாது, ஒரு 4 டேபிளாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவை மட்டும் ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்.
ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள். ஸ்டூடெண்ட் ஐடி நேம் மட்டும் இருக்கும், ஃபோன் நம்பர் கூட இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி நேம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதுதான் ப்ரைமரி கீ. இதில் அந்த ப்ரைமரி கீ நம்பரை கொடுத்தேன்னா கரெக்டாக ஸ்டூடெண்ட் நேம் எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல டூப்ளிகேட்ஸும் வராது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஃபோன் நம்பரையும் கொடுக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி அதே ஸ்டூடெண்ட் ஐடி வச்சுக்கிட்டு அதுக்கு ஃபோன் நம்பரை தனியாக எடுத்துருவோம். இது செகண்ட் டேபிள். இந்த இடத்துலையும் நான் ஸ்டூடெண்ட் ஐடியை கரெக்டாக கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துரும். அடுத்தது இந்த கோர்ஸஸை செப்பரேட்டாக எழுதுவோம். ஒவ்வொரு கோர்ஸையும் தனியாக எழுதிட்டு அதுக்கு ஒரு கோர்ஸ் ஐடி கொடுக்கணும். மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக கோர்ஸை தனியாக டேபிளையும் கொடுக்கலாம். பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறனால கோர்ஸ் கமா இன்ஸ்ட்ரக்டர்னு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸுக்கு 2 டேபிள், ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள், அதில் வந்து நேம் மட்டும் ஸ்டூடெண்ட் ஐடி நேமு, அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபோன் நம்பரு. ஸோ அடுத்தது கோர்ஸ் டேபிள் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது மூணுலேயும் அந்த நம்ம கான்செப்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா இந்த நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த ஃபோன் நம்பரும் ஸ்டூடெண்ட் ஐடி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இது நான் கீ ஆட்ரிபியூட், இது வந்து கீ. அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது கீ காலம், இது நான் கீ காலம். ஓகே. அடுத்தது இப்போ எந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸை படிக்கிறாங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் கோர்ஸ் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி கமா கோர்ஸ் நேம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது வந்து ஆக்சுவலாக கீ, இது வந்து நான் கீ ஆட்ரிபியூட் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும். அப்போ ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிள் வேல்யூஸ் வரலாம். ஒரே ஸ்டூடெண்ட் 2 சப்ஜெக்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 2 சப்ஜெக்ட் வரும், அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த 4 டேபிளும் கம்பைண்டாக செகண்ட் நார்மல் ஃபார்மாக ஃபாலோ பண்ணுது. ஈச் நான் கீ ஆட்ரிபியூட் நவ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹோல் ஆஃப் இட்ஸ் டேபிள்ஸ் ப்ரைமரி கீ. அந்த டேபிளோடைய ப்ரைமரி கீ என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த 4 டேபிளும். இதுதான் செகண்ட் நார்மல் ஃபார்ம்.